அனுமதியின்றி அலேசிபத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பொங்கல் முடிந்தவுடன் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் எருதுவிடும் விழா நடைபெறுவது வழக்கம். அதைத் தொடர்ந்து அலேசிபம் பகுதியில் நேற்று பொங்கல் விழா நடத்தி அனுமதியின்றி எருதுவிடும் விழா நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த எருதுவிடும் விழாவை காண சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் கூடினர். 200க்கும் மேற்பட்ட காளைகள் களம் கண்டது. விறுவிறுப்பான முறையில் காளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் காளைகளை பிடிப்பதற்காக ஏராளமான வீரர்கள் களத்தில் இறங்கினர். காளைகள் தறிக்கட்டு ஓடின. அதை கண்ட பார்வையாளர்கள் விசில் அடித்து குரல் எழுப்பி உற்சாகம் எழுப்பினர். இதனிடையில் சில காளைகள் பார்வையாளர்களின் மேல் திரும்பியது. இதனால் பலருக்கு காயம் ஏற்பட்டது. ஒரு காளையின் கயிற்றில் சிக்கிக் கொண்ட நபர் சுமார் 500 மீட்டர் தொலைவு வரை அந்த நபரை காளை இழுத்துச் சென்றது. மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டார். அனுமதியின்றி நடைபெற்ற இந்த எருதுவிடும் விழாவில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. Terima kasih.